ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இந்த பதிவிலும் ஒரு வாழ்க்கை அனுபவத்தை பார்க்க போகிறீர்கள். என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னொரு பதிவில் பார்த்துருப்பேன். நீங்கள் மாப்பிள்ளை வந்தார் மாட்டு வண்டியிலேன்னு, அது மாதிரி மாட்டு வண்டியில் வந்த மாப்பிள்ளையோடு கல்யாணமான எங்களுடைய பெரிய கசின் பேபி கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தோம். சாதாரணமாக மெட்ராஸ்லேருந்து வர ட்ரெயின் காத்தால் 5:30 மணிக்கெல்லாம் வந்துடும் ஸ்ரீரங்கத்துக்கு. ஸோ வந்து சேர்ந்தால் கொஞ்சம் விருட்டு, இன்னும் வெளிச்சமாகலை. வந்துருந்தான். எனக்கு முழிப்பு வந்துடுத்து. அடடே பேபி வந்துட்டாளே அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தேன்னா, அவன் தன்னோட பேக்கை திறந்து அதுலேருந்து ஒன்று ஒன்றா அன்பேக் பண்ண ஆரம்பித்தான். நிறைய சாமான் எடுத்து வச்சான். ஆனால் முக்கியமாக என்னை கவர்ந்தது சில டியூப்ஸு, அதாவது டூத்பேஸ்ட் டியூப் மாதிரி இருக்கிற சில டியூப்ஸ். அதை பார்த்து கொண்டே இருந்தேன். எனக்கு டூத்பேஸ்ட் ஞாபகம் தான் வந்தது. டூத்பேஸ்டெல்லாம் சின்ன பசங்களுக்குலாம் கிடைக்காது அந்த காலத்தில். நாங்கள் அந்த துவைக்கிற கல்லில் தேய்ச்ச அந்த செங்கல் பொடி, அதுதான் எங்களுக்கு டூத் பவுடர். ரொம்ப விசேஷமாக சில சமயத்தில் இந்த நெல் தவிடு இருக்குது பாருங்க, அதில் ஒரு சின்ன நெருப்பு இட்டு அது முழுசாக எரிஞ்சு போயிடும். மெல்லிசாக ஒரு கருப்பு பொடி ஆகும். அந்த கருப்பு பொடியில் துளி உண்டு உப்பு சேர்த்து போனால் பொறுத்து கொஞ்சம் கற்பூரம் விட்டு சில சமயத்தில் எங்களுக்கு பல்லு தேய்க்கிறதுக்கு பற்பொடி கிடைக்கும். இது மாதிரி தான் பற்பொடி. அப்பா மாத்திரம் தனியாக பீரோலேருந்து ஒரு டூத் பேஸ்ட் எடுத்து அதில் ஒரு ப்ரஷ்லாம் அழகாக போட்டுட்டு பல் தேய்க்க போவாள். அடே எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினப்பு வரும். ஆனால் நான் பல் தேய்க்கிறது தரமாட்டான். போனால் போகிறதுன்னு ஒரு துளியூண்டு என்னோடய விரலில் தடவுவான். அதை பார்த்தா அடே எவ்வளோ டேஸ்டியாக இருக்குது, எவ்வளோ நல்ல பேஸ்ட்டு, எவ்வளவு நல்ல பற்பொடி அப்படின்னு நான் நினச்சிக்கிறது உண்டு. இந்த டூத் பேஸ்ட்டு ஞாபகம் தான் வந்தது. பேபி வெளியில் சில எடுத்து போட்டேன். அந்த இதுலேருந்து ஆத்காரனோடு வந்திருந்தான். இதெல்லாம் பார்த்துருந்தான். இன்னும் இருட்டாக இருக்குது, நிறைய பேர் எழுந்துக்கலை. நான் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து ஒருத்தரும் கவனிக்கலை அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு ஒரு டியூப்லேருந்து துளியூண்டு சின்ன ரிப்பனாக தன்னோட வலது கை ஆட்காட்டு விரலில் போட்டுட்டு பல் தேய்க்கிறதுக்கு தயாரானேன். யார்ட்டையும் சொல்லலை, ஒருத்தரும் பார்க்கக்கூடாது. ரொம்ப சீக்ரெட்டாக நமக்கு டூத் பேஸ்ட்டு கிடைக்கிது, நல்லா பல் தேய்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பழக்கடைக்கு போனேன். வாயில் பல்ல பட்ட உடனே அது டூத் பேஸ்ட் மாதிரி இல்லையே, எப்படி இல்லையே, அப்பா கொடுத்த டூத் பேஸ்ட் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பல்ல ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப சுறுசுறுப்பாக நல்லா தேய்க்கிறேன். தேய்க்க உள்ளுக்குள்ளே நுரையாக வந்தது. சரி வாய்க்குள்ளே தள்ளி கொஞ்சம் போட்டால் இன்னும் நுரை ஜாஸ்தியாகிடுது. பாப்பாவும் அவசரமாக துப்பி என்னோடய வாயை நான் க்ளீன் செய்வதற்குள்ளே பேபி வந்தான். என்ன நாராயணா பல் தேய்க்கிறியா அப்படின்னா, அப்போ பார்த்துட்டா போல இருக்கு. முட்டாள், அது டூத் பேஸ்ட் இல்லைடா, ஷேவிங் க்ரீம் அப்படின்னு சொன்னால் பாருங்க, லைஃப்பில் மறக்க முடியாத அனுபவம் ஆகிடுச்சு இது. முட்டாள், அது டூத் பேஸ்ட் இல்லை அப்படின்னு அந்த பேபி சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்குது இன்னும். இதை நான் நினைத்து அப்பொழுது எனக்குள்ளே நகைத்து கொள்வேன். இதுதான் என்னுடைய வாழ்க்கை அனுபவம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.